சோசியல் சயின்ஸில் வந்து விடுதலை நோக்கி பார்க்க போகிறோம். டாப்பிக்கில் வந்து ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி, சிம்லா மாநாட்டில் சுதந்திரம் பற்றி பேச்சுவார்த்தை நடக்குது. நெக்ஸ்ட் அமைச்சர் வராங்க. அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் லீக்கில் வந்து நேரடி நடவடிக்கை நாளுக்கு வந்து முஸ்லீம் லீக் வந்து அழைப்புதல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மவுண்ட்பேட்டை திட்டம் வருது. அதுக்கப்புறம் விடுதலை கொடுக்குறாங்க. இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி, ராயல் இந்திய கடற்படை போராட்டம் பார்க்க போகிறோம். 1946 வந்து பிப்ரவரி மாதம் பம்பாயில் வந்து ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த கிளர்ச்சி வந்து வேறு இடத்துக்கும் பரவி சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. ஜபல்பூர்லேயும் இது போன்ற கிளர்ச்சி இந்திய விமானப்படை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்திய சிக்னல் படையும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் ஆயுதப்படையை சேர்ந்தவங்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இது வந்து பிரிட்டிஷாரின் கட்டுப்பாடு இல்லாமல் இந்த வேலைநிறுத்தம் வந்து போச்சு. இந்த போரில் வந்து ஆங்கிலேயர் வெற்றி பெற்றாலும் அவங்க வந்து ஆங்கிலேயர் வந்து பலம் இல்லாமல் போச்சு. ஏன்னா வந்து எல்லாமே எதிர்க்கிறதுனால அவங்க பலம் இல்லாமல் ஆக்கியது. ஆங்கிலேயர் வந்து இது பலம் இல்லாமல் ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் தென்கிழக்கு ஆசியாவில் வந்து ஜப்பானியர்களிடம் வந்து பிரிட்டிஷார் வந்து சரணடைகிறாங்க. இது வந்து ஏகாதிபத்திய ஆட்சிக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக அமைந்தது. இதனால் அனைத்து அரசியல் தலைவர்களும் வந்து விடுதலை பண்ணுறாங்க. காங்கிரஸ் மீதான தடையும் விலக்கிக் கொள்கிறாங்க. சிம்லா மாநாடு ஃபஸ்ட்டு வந்து 1945 ஜூன் 14 வந்து வேவல் திட்டம் வந்து அறிவிக்கிறாங்க. ஜூன் 14 இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பிரதிநிதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அரசு பிரதிநிதிகள் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் வந்து சமய எண்ணிக்கையில் வந்து ஈக்குவலாக வந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து இடம்பெறாங்க. இதுதான் இந்த இடைக்கால அரசு உருவாக்குவதற்கு ஒரு வழிவகை செய்தது. ஏன்னா ஈக்குவலாக வந்து இடம்பெறாங்க எண்ணிக்கை. இந்த போர் தொடர்பான துறை, இந்த போர் துறை தவிர்த்து மற்ற அனைத்து துறையும் வந்து இந்திய அமைச்சர்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. சிம்லா மாநாட்டில் வந்து காங்கிரஸும் முஸ்லீம்களுக்கும் அந்த அவங்க ஒப்பந்தம் வந்து நிறைவேற்ற முடியாமல் போச்சு. அனைத்து முஸ்லீம் உறுப்பினரும் முஸ்லீம் லீக் இது தான் இடம்பெறணும்னு சொல்லிட்டு அவங்கள முக்கியமான விஷயங்களில் வந்து வீட்டு அதிகாரம் பெறணும்னு சொல்லிட்டு ஜின்னா கோரிக்கை வைக்கிறாரு. ஜின்னா வந்து முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஜின்னா 1946 தொடக்கத்தில் வந்து மாகாண தேர்தலில் வந்து பொது தொகுதியில் வந்து அதிகமான இடத்தை காங்கிரஸ் வந்து இடம்பெற்று வெற்றி பெறாங்க. காங்கிரஸ் வந்து வின் பெறாங்க 46. அதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் வந்து முஸ்லீம் லீக் வந்து வின் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக் வின் பெற்று அவங்க கோரிக்கைக்கு இது பலமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அமைச்சர் தூதுக்குழு பார்க்கலாம். பிரிட்டனில் வந்து தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் கிளெமெண்ட் அட்லி வந்து பிரதமராக பதவியேற்கிறாரு. அவர் வந்து ஆட்சி மாற்றம் என்று சொல்லிட்டு விரும்புகிறாரு. அதுக்காக அவர் வந்து பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸு, ஏபி அலெக்சாண்டர் அந்த அடங்கிய அமைச்சர் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு கிளெமெண்ட் அட்லி. பாகிஸ்தான் வந்து தனிநாடாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை வந்து ஏற்க மறுக்கிறாங்க அந்த குழுவு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மத்திய அரசு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க. என்னென்னா பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வெளியுறவு இந்த துறைகளில் வந்து கட்டுப்பாடுடன் கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. இதுக்காக மாகாணம் வந்து பிரிக்கிறாங்க. 3 வகையான மாகாணங்கள் வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள். நெக்ஸ்ட்டு வடமேற்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள். அதுக்கப்புறம் 3வது வந்து வடகிழக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள். 3 வகையான மாகாணங்கள் வந்து பிரிக்கிறாங்க. இந்திய அரசு சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து சமூகத்திலிருந்து பிரதிநிதிகள் வந்து கொண்ட ஒரு இடைக்கால அரசு நிறுவனம் சொல்லிட்டு நிறுவுறாங்க. இந்த திட்டத்தை வந்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் வந்து ஒத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 2 கட்சிகளும் வந்து அவங்களுக்கு சாதகமான கருத்துக்கள் வந்து விவாதம் பண்ணுறாங்க. மாகாணங்களை பிரிச்சுட்டாங்களா 3 அதாவது மாகாணங்களை பிரிப்பது தற்காலிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி விரும்புச்சு. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் வந்து ஒரு நிரந்தர அமைப்பு, இது வந்து மாகாணங்களை பிரித்தது நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் உறுப்பினர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக முஸ்லீம் உறுப்பினர் வந்து நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸும்
முஸ்லீம் லீக் கட்சிக்கிடையே கருத்து ஏற்பட்டது. முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் வந்து பிரதிநிதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விவாதம் பண்ணுறாங்க. 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவிக்கிறாரு. முன்னாடி ஜின்னா பார்த்தோம், முஸ்லீம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஜின்னா அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜின்னா அறிவித்ததுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம், கடையெடுப்பு, போராட்டம் நிறையா வந்து ஏற்பட்டது. இந்திய முஸ்லீம்களிடையே மோதல்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து வங்காளத்தில் வந்து போராட்டம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் நவகாளி மாவட்டத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஏன்னா இந்து முஸ்லீம்களிடையே மோதல்கள் சண்டை ஏற்பட்டது. அதனால் நவகாளியில் வந்து மோசமாக பாதிப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மோசமான பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து காந்தி வந்து செருப்பு போடாமல் நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டு அமைதி, அகிம்சை அது செய்தி வந்து பரப்புகிறார் காந்தி. அதுக்கப்புறம் மண்பட திட்டம், அதை சொன்னால முன்னாடி இடைக்கால அரசு சொல்லிட்டாங்க. இடைக்கால அரசு வந்து முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஏற்றுக்கொண்டாங்கள்ல. அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து இடைக்கால அரசு அமைக்கிறாங்க. 1946 செப்டம்பரில் அமைக்கிறாங்க நேரு தலைமையில். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கும் வந்து இந்த இடைக்கால அரசில் வந்து 1946 அக்டோபர் மாதம் வந்து இணைகிறாங்க முஸ்லீம் லீக்கும். அதுக்கப்புறம் இந்த இதில் பிரதிநிதி யாருன்னா லியாத் அலிகான், அதாவது நிதி உறுப்பினராக இருக்கார் இதில் வந்து. அதுக்கப்புறம் வந்து 1947 வந்து பிப்ரவரி மாதம் வந்து கிளெமெண்ட் அட்லி அறிவிக்கிறார். என்னென்னா 1948 வந்து ஜூன் மாதம் வந்து நான் அதிகார மாற்றம் பண்ணுறோம், கண்டிப்பாக ஏற்படும் சொல்லிட்டு அதை அறிவிக்கிறாரு. 47 பிப்ரவரியில் வந்து அறிவிக்கிறாரு. ஆட்சி மாற்றம் உறுதி பண்ணு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் மவுண்ட்பேட்டை திட்டம் இதான் பார்க்க போகிறோம். மவுண்ட்பேட்டை இப்போ தான் இந்தியாவில் அரசு பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. 1947 ஜூன் மாதம் 3ஆம் நாள் தான் மவுண்ட்பேட்டை திட்டம் வந்து அறிவிக்கிறாங்க. அதில் சில அம்சம் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னென்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு ரெண்டு நாடுக்கும் பிரிட்டனில் வந்து தன்னாட்சினா டொமினியன் தகுதியுடன் கூட அதிகார மாற்றம் வந்து கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க ஆங்கிலேய கண்ட்ரோலில் நம்ம அதிகார மாற்றம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிற்றரசுகள், இந்த சின்ன சின்ன நாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்தியா அல்லது பாகிஸ்தான் வந்து சேரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாடை வந்து பிரிக்கிறாங்க, எல்லையை பிரிக்கிற வடகிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடை வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து ராட்க்ளிஃப் ப்ரவுன் தலைமையில் வந்து இந்த எல்லையை வந்து நிர்ணயம் பிரிக்கிற ஆணையம் வந்து அமைக்கப்படுறாங்க.